ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா கல்ஃப்லேயே வந்து பிக்கஸ்ட் டெம்பிளான பிஏபிஎஸ் டெம்பிள் ஹிந்து மந்திர். இந்த டெம்பிளுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம போகிறோம். இந்த டெம்பிள் வந்து இங்கேருந்து 56 கிலோமீட்டர்ஸ், அதாவது 30 to 40 minutes நம்ம வந்து அங்கே போய் ரீச் ஆகும். நான் வந்து காரில் போகும்போது அப்படியே உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். Enjoy this video by watching this video fully. இதான் நம்ம வீட்டோட அவுட் சைட் வியூ. அதுக்கப்புறம் இதான் நம்ம பில்டிங், பின் ஹாதி டவர், அல்ஃபலா ஸ்ட்ரீட்டில் வந்து இது இருக்குது. இதுதான் நம்ம வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து போனோம்னா காயின் பில்டிங் வந்து இருக்கும். காயின் பில்டிங் வந்து இங்கே வந்து ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கே வந்து நம்ம அப்படியே போகிற வழியில பார்த்து போகலாம். இன்னொரு நாள் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். அது வந்து போகிற வழியில இருந்துச்சு, அதை அவங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகணும். இங்கே நல்ல வந்து செக்யூரிட்டி, அந்த எமரேட்ஸ் ஐடி அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரிக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வாக்வேலாம் முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து இந்த கோபுரம் தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. கல்ஃப்லேயே பிக்கஸ்ட் டெம்பிள்னால நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து என்ட்ரி. நல்லா செக்யூரிட்டி, அந்த ஏர்போர்ட்டில் உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி சூப்பராக வந்து பண்ணாங்க. அப்புறம் இங்கே வந்து கோபுரம், இதுதான் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அப்படியே நடந்து போனோன்னா கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். இங்கே தான் வந்து கோயிலோட ஃப்ரண்ட் வியூ சூப்பராக இருந்துச்சு இது வந்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி நான் உள்ளே வந்து எடுக்க முடியல, ஏன்னா இங்கே வந்து நோ ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே நல்லா சாமிலாம் பார்த்துட்டு இங்கே வந்து அப்படியே வந்து சாமி சிலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து கோபுரம் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் கட்டினதுனால இந்த கங்கா தீர்த்தம்லாம் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே கோபுரம்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து போகலாம். அப்புறம் இங்கே மார்பிள்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, அப்படியே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே இந்த கோபுரமில் வந்து சாமிலாம் இருந்துச்சு, எல்லாம் பார்க்கலாம். கங்கா தீர்த்தம்லாம் வந்து தலையில் வந்து தெளிச்சிக்கலாமா. இந்த நதி மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் கங்கா தீர்த்தம் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரில, அதுக்கப்புறம் நான் போய் வந்து தெளிச்சிக்கிட்டேன். இங்கே சாமிலாம் வந்து அந்த அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து எல்லாமே சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்து வாக்வே அந்த கோபுரம்லாம் அப்படியே சுற்றணும். அதுக்கப்புறம் கோயில் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து கோயில் வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் கனெக்ட் பண்ணால் 40 மினிட்ஸில் வந்து வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.